லில்லியக்கா, ரோசக்கா, இந்த கடையா சொன்னீங்க? இந்த கடையில தான்க்கா நிறைய திங்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. லில்லியக்கா, காரை நிறுத்துங்க, காரை நிறுத்துங்க. ஆமா லில்லி, சிண்டு கரெக்டா தான் சொல்லிருக்கான். பண்டி கார் கூட பாரு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. பண்டி பண்டி, இந்த கடை தான் நினைக்கிற. காரை நிறுத்து பண்டி. எஸ் பண்டி, இந்த ஸ்டோர்ல தான் நாங்க எப்பவுமே கிறிஸ்மஸ்க்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்குவோம். இங்க நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். காரை மட்டும் ஒரு ஓரமா பார்க் பண்ணிரு பண்டி. ஆமா ரோஸ், கடையை பாக்கறக்கே நல்லா பெருசா சூப்பரா தான் இருக்கு. இங்கிருந்து பாக்கறக்கே கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. சரி சரி இரு, காரை பார்க் பண்ணிட்டு போய் பார்க்கலாம். என்னம்மா ரோஸ், போன வாரமே கிறிஸ்மஸ்க்கு திங்ஸ் வாங்க வருவேன்னு பார்த்தேன், வரவே இல்லை. எப்பவுமே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிருவியே. சாரி ஆண்டி, ஆக்சுவலி நாங்க டூர் போயிட்டு நேத்து நைட் தான் ஆண்டி எல்லாருமே வந்தோம். அதனால தான் வர முடியல. ஆண்டி, ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்ல, வருஷம் நாங்க எல்லாத்துக்குமே கேக் பேக் பண்ணி தருவோம். அந்த கேக்கை கொடுக்கறதுக்கு பாக்ஸ் இருக்குமா ஆண்டி? போன வருஷமே நீ ஒரு 200-300 பாக்ஸ் வாங்கினியல்ல, உன்னை ஞாபகம் வச்சே நல்லா டெக்கரேட் பண்ண மாதிரி இந்த பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இதை பாரு, 1 கிலோ வரைக்கும் கூட கேக்கு பிடிக்கும். ஏ ரோஸ், என்னப்பா இது? ஏதோ பாக்கறதுக்கு கேக் பாக்ஸ் மாதிரி இருக்கு, ஆனா பரவாயில்ல, பாக்ஸ்லயே பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஏய், இங்க பாத்தியா, மெரி கிறிஸ்மஸ், இத கேக் மேல குத்தி வச்சுக்கலாமா? ஆமாப்பா, அந்த மாதிரி தான் போன வருஷம் இந்த பாப்பா கேட்டுச்சு. அதனால தான் இந்த டைம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். இதுல ஒரு 300 பாக்ஸ் இருக்குதுமா. ஓகே ஆண்டி, இதில் நாங்கள் 300 பாக்ஸஸ் எடுத்துக்கிறோம். பட் சின்ன சைஸில் கொஞ்சம் கிடைக்குமா ஆண்டி? தெரியுமா, நீ சின்ன சைஸ்லன்னு கேட்பேன்னு சொல்லி தான் இந்த டைம் உனக்காக ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். இந்த டிசைனை பார்த்து கடையில் எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உனக்காக தனியாக நான் கொஞ்சம் எடுத்து வச்சதுனால ஏதோ மிச்சம் மீதி இருக்கு. ஹாய் ரோசக்கா, என்னக்கா இது? இந்த பாக்ஸ் ஒன்னும் வித்தியாசமா இருக்கு. டே சிண்டு, இது எனக்கு தெரியும்டா. இந்த பாக்ஸை ஃபோல்டு பண்ணா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வரும்னு நினைக்கிற ரோஸ். சூப்பரா இருக்குப்பா. அந்த அக்கா உண்மையாவே உனக்காக ஸ்பெஷலா எடுத்து வச்சிருக்காங்க பாரு. ஆமாம் தம்பி, நீங்கள் தான் இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்கல்ல. நீங்களே எடுத்து மடக்கி காமிச்சிடுங்க, அந்த பொண்ணுக்கு அப்போ தான் புரியும். வாட் இஸ் திஸ் பண்டி? இந்த டிசைன் எனக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியல. இத ஃபோல்ட் பண்ணா எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வரும் நீ சொல்லிட்டு இருக்க? இரு ரோஸ், நான் உனக்கு பண்ணியே காமிக்கிறேன். இங்க பாத்தியா, இது ஒரு கேக் பாக்ஸ் தான், நீ கேட்ட மாதிரி. இது இப்படி கீழே ஃபோல்டு பண்ணா கேக் எல்லாம் கீழே விழுகாது, ஓகேவா? அதுக்கப்புறம் மேல ஃபோல்டு பண்ணா அது எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஆயிடுச்சுன்னு பாரு. ஓ மை காட், இந்த டிசைன் பார்க்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருக்கு பண்டி. பட் ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. இதுல எப்படி கேக் போட்டு தர முடியும்? ஏ ரோஸ், என்ன விளையாடுறியா? உங்க அம்மா எப்படி ஒரு 200-300 பேருக்கு கேக் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் என்ன ½ kg 1 kgனா கொடுக்க முடியும்? இதுல ஒரு 1/4 kg பிடிக்கும். இதையே வாங்கிக்கோ ரோஸ், உனக்காக தானே வாங்கி வச்சிருக்காங்க அந்த அக்கா. ஓகே, நீ சொல்றது எனக்கு கிளியரா புரியுது. அது மட்டும் இல்ல, ஓ மை காட், இத டைப் பண்றதுக்கு ரோப் கூட கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டி, உண்மையாவே இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. எனக்காக ஸ்பெஷலா நீங்க இந்த டிசைன் வாங்கிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுலயே ஒரு 300 பாக்ஸஸ் எடுத்துக்கிறேன் ஆண்டி. ரோசக்கா வெயிட் பண்ணுங்க. இந்த த்ரெட் கூட இதுல டெக்கரேட் பண்றதுக்கு தான்க்கா கொடுத்துருக்காங்க. உண்மையாவே இந்த பாக்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் கூட இதுலதான் கேக் போட்டு கொடுக்க போறீங்களாக்கா? டே சிண்டு, ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா இப்படி மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க? பேசாம அது எல்லாத்தையும் வை ரோஸ், அதை எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வைப்பா. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே அந்த பெரிய பெட்டியில் ஒரு 200, சின்ன பெட்டியில் ஒரு 300 போட்டுறேன். சரியா? மற்றது எல்லாத்தையும் நீ எடு. அதுக்கப்புறம் கடைசியாக மொத்தமாக பில் எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேம்மா. ரோசக்கா, உங்க வீட்டுல தான் கிறிஸ்மஸ் ட்ரீ ஆல்ரெடி வாங்கிட்டீங்கல்ல. இங்க பாத்தீங்களா, இந்த கடையில ரொம்ப வித்தியாசமா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்கக்கா. நீங்க மட்டும் வாங்காம இருந்தீங்கன்னா இதை வாங்கிருக்கலாம். இதுக்கு பாருங்க, கண்ணு மூக்கு வாய் எல்லாம் இருக்கு. உங்க ட்ரீல அதெல்லாம் எதுவுமே இல்லக்கா. ஏ ரோஸ், உண்மையாவே இந்த ட்ரீ ரொம்ப வித்தியாசமா தான்ப்பா இருக்கு. அக்கா, இது எப்படி வேலை செய்யும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? தம்பி, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதாரண கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை. அந்த ட்ரீ வந்து டான்ஸ் ஆடும். இப்போ எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்குதுப்பா. இந்த பொண்ணுக்காக நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். நீ கண்டிப்பாக இதை வாங்கிக்கணும். வாவ், நான் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆண்டி. இதுக்கு பின்னாடி பட்டன் இருக்கும்ல, இருங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், இத ஆன் பண்ணா இது உண்மையாவே வந்து டான்ஸ் ஆடுது பண்டி. ஏ ரோஸ், உண்மையாவே இது ரொம்ப கியூட்டா இருக்கு. டே சிண்டு, உண்மையாவே ஒரு சூப்பரான ட்ரீயை தாண்டா நீ கண்டுபிடிச்சிருக்க. ரோஸ் ப்ளீஸ்பா, இதை வாங்கிக்கலாம். எனக்கே இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குப்பா. அது பாரு எப்படி கியூட்டா பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடு. ரோசக்கா, இதை நான் தானே கண்டுபிடிச்சேன். அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுப்பீங்கல்ல, எனக்கு இதை நீங்க கிஃப்டா கொடுத்துருக்கா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ்கா. நானே இதை உனக்கு கிஃப்டா கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே கேட்டுட்ட. இட்ஸ் ஓகே சிண்டு, இதை நீ எடுத்துக்கோ. ஆண்டி, இது எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, இதை கிஃப்ட் பேக் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னொன்னு இருந்தா கொடுங்களேன். எங்க வீட்லயே இந்த மாதிரி ஒன்னு வெச்சுக்கலாம் போல இருக்கு. ஏய் ரோஸ், நீங்க தானே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவீங்க. இந்த சிண்டு தான் ஏதோ கேக்குறான்னு சொல்லி நீயும் வாங்கி கொடுத்துட்டு இருக்க. இரு, முதல்ல ஆஃப் பண்ணிடலாம். தேவையில்லாம பேட்டரி வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு பாரு. ஆண்டி,
ஆண்டி லாஸ்ட் டைம் மாதிரியே கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்றதுக்கு அப்புறம் வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்றதுக்கு என்னென்ன டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துருங்க ஆண்டி. ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறக்கு பால், அதுக்கப்புறம் ஸ்டார் எல்லாம் இருக்குமா. அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் சாண்டா இருக்காரு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸு, ட்ரம்மு, அதுக்கப்புறம் கிளிட்டர் ரோப்பு எல்லாமே ட்ரீயை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த கடையில் இருக்குமா. அக்கா அப்படின்னா ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிங்கக்கா. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து வாங்கினாலே இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும் போல. அந்த பால்ல ஒரு 10 பால் கொடுத்துருங்கக்கா. அக்கா அக்கா அந்த ஸ்டார் கூட கொடுங்க. பண்டி அண்ணா அந்த ஸ்டார் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. எல்லா வீட்லயுமே ஒவ்வொரு ஸ்டார் போட்டு லைட் போடுவாங்கண்ணா. சிண்டு சொல்றதும் கரெக்ட் தான் அக்கா. அந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 5-6 ஸ்டார் கொடுத்துருங்கக்கா. இந்த கிறிஸ்மஸ்க்கு எங்க மொத்த ஸ்ட்ரீட்டையுமே நாங்க டெக்கரேட் பண்ணலான் இருக்கோம். அதனால எங்களுக்கு எல்லாமே நிறைய வேணும். பால் ஒரு 5 கொடுத்துருங்க, கிஃப்ட் பாக்ஸ் ஒரு 5 கொடுத்துருங்க, அப்புறம் அந்த ஸ்டார் ஒரு 5 கொடுத்துருங்க, அப்புறம் இந்த கிளிட்டர் ரோஸ் இருக்கு இல்லையா அதுல ஒரு 5 கொடுத்துருங்க. ரோஸ் வேற ஏதாவது விட்டுட்டோமா? கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பண்டி. அந்த மெரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற போர்டு இருக்கு இல்லையா அதுல கூட ஒரு 5 பீசஸ் கொடுத்துருங்க ஆண்டி. ரோஸ் ரோஸ் இதெல்லாம் நான் படத்துல தான் பார்த்திருக்கேன். இது ஸ்னோமேன் தானே, இது வீட்டு முன்னாடி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்பா. இதை எடுத்துக்கலாமா ப்ளீஸ்? நான்சி அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா அது எவ்வளவுக்கா? என்ன தம்பி நீ நம்ம கடையில் போய் காஸ்ட்லி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் எல்லாமே நியாயமான விலைக்கு தான் கொடுப்பேன். அது ஒரு பீஸ் வெறும் 250 ரூபா தான். எடுத்துக்கோங்க, கம்மி பண்ணி தர்றேன். பரவாயில்ல ரோஸ், இந்த அக்கா கடையில எல்லாமே கம்மியா தான் இருக்கு. அங்க பாரு மெரி கிறிஸ்மஸ்ங்கிற போர்டு இருக்கு இல்லையா, அது உங்க வீட்டு முன்னாடி ஒண்ணு, அப்புறம் லில்லி வீட்டு முன்னாடி ஒன்னாவது மாட்டிக்கலாம். ஓகேவா? அங்க பாரு லைட்ஸ் பாரு, நம்ம ஸ்ட்ரீட் ஃபுல்லா லைட் வச்சு டெக்கரேட் பண்ணி இந்த டைம் கிறிஸ்மஸை நம்ம வந்து பயங்கர அலப்பறையா கொண்டாடுறோம். ஓகேவா? பண்டி அண்ணா இந்த லைட் வச்சு எல்லா வீட்டு மேலயும் டெக்கரேட் பண்ணோம்னா நைட் பார்க்கறதுக்கு பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும்னா. இந்த ஸ்டாருக்குள்ளேயும் ஒரு லைட் மாட்டிக்கலாம்னா. ஓகே கைஸ் இந்த லைட் எல்லாம் எடுத்துக்கோங்க. அக்கா இந்த லைட்ஸ் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல அந்த கோல்டன் கலர் பால் இருக்க மாதிரி அந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா அதுவும் கொடுத்துருங்கக்கா. சரிம்மா, இதையும் கொடுத்துட்றேன். இது ஒரு பீஸ் 500 ரூபா. இப்போவே சொல்லிட்டேன், ரொம்ப காஸ்ட்லியாக நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நான் உனக்கு கம்மி குவாலிட்டியாக இருக்கிறதெல்லாம் தரமாட்டேன், உனக்கே தெரியும்ல. அக்கா ரேட்டை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நீங்க நல்ல குவாலிட்டியானதே ரோஸு கொடுத்துருங்க. டே சிண்டு அந்த கோல்டன் கலர் ஸ்ட்ரிங் இருக்குல்ல அதையும் எடுறா. பண்டியண்ணா அந்த லைட்டை விட இந்த பால் பாருங்கண்ணா பயங்கர சத்தம் போடுதுண்ணா. காத்துக்கு ஆடும்போது பயங்கர சத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் சலசலன்னு. இதையும் ஒன்னு எடுத்துக்கலாம்ண்ணா. அக்கா இது என்ன விலைக்கா? பார்த்தாலே ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்குக்கா. அதுவும் ஒன்று 500 ரூபாய் தாம்மா. ஓகே ஆண்டி, அப்ப அதையும் பில் பண்ணி பேக் பண்ணிருங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியலையே ஆண்டி. நாங்க வாங்கிக்கிற எல்லா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சிடுறீங்களா? சரிம்மா, விலையை பார்த்துக்கோங்க. இது ஒன்று 500 ரூபா. அதுக்கப்புறம் என்ன எடுத்துருக்கிறீங்க? இந்த லைட்டு ஒன்று 500, அப்புறம் இந்த கோல்டு பால் கேட்டிங்கல்ல அது ஒன்று 500, மொத்தமாக 1500. அப்போ மொத்தமாக அப்புறம் மற்ற ஸ்டாரு பாலு இதெல்லாம் சேர்ந்து ஒரு 500, 2000 ஆச்சு. அப்புறம் இது ஒரு 250 ரூபா, 2250. அப்புறம் அந்த ரிங் எல்லாமே சேர்ந்து ஒரு 250, மொத்தமாக 2500 ரூபாய் ஆச்சுமா. ஓகே ஆண்டி நான் பே பண்ணிடுறேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்து கீழே மட்டும் வச்சிட்டீங்கன்னா நாங்க கார்ல எடுத்துட்டு போறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆண்டி. ரோஸ் நீ எல்லாத்தையும் பே பண்ணிட்டு வா. நானும் சிண்டுவும் சேர்த்து எல்லாத்தையும் இப்பவே கார்ல ஏத்த ஆரம்பிக்கிறோம். டே சிண்டு கார் எடுத்துட்டு வாடா. எனக்கு என்னமோ இதை நம்ம கார்ல எடுத்துட்டு போக முடியும்னு தோணல. நிறைய திங்ஸ் இருக்க மாதிரி இருக்கு பண்டி. ரோசக்கா நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பண்டி அண்ணா என்னன்னா இது ஒவ்வொன்னா எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க, எங்கிட்ட விடுங்கண்ணா, நான் எல்லாத்தையும் எடுத்து அள்ளி போடுறேன். டே சிண்டு இருடா, நான் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். டே என்னடா எல்லாத்தையும் எடுத்து இந்த கார்ல அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க? எப்படிடா இந்த கார்ல உட்கார முடியும்? இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கார்ல உட்கார்ந்து ஓட்டிட்டு போக முடியாதுடா. ஐயோ பண்டி, அங்க பாரு ஸ்னோமேன் எல்லாம் எப்படி எடுத்து வைக்கிறான்னு. அந்த சாண்டாவையும் தூக்கி போட்டுட்டு இருக்கான், உடஞ்சிட போகுது. அண்ணா என்ன பண்ணணும் நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு இந்த கார்ல நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். நீங்க மத்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு பின்னாடி வந்துருங்கண்ணா. டே என்னடா பண்ற? அந்த ஸ்னோமேன் எடுத்து இப்படி முன்னாடி கார்ல வச்சுட்டு போற? நீ போற வழியில விழுந்து உடஞ்சிடும்டா, சொன்னா கேளு. ஓ மை காட் நோ சிண்டு, இது அவ்வளவு சேஃப்டி கிடையாது. இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் நீ எடுத்து கார்ல வச்சிட்டு போனீனா அதுக்கப்புறம் உன்னால கார்ல உட்காரவே முடியாது. அங்க பாரு உனக்கு கார்ல உட்கார்றதுக்கு இடம் இல்ல. பண்டி உன் தம்பி யார் பேச்சு கேட்காம இப்ப கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவனை போக வேண்டாம்னு சொல்ல போறியா இல்லையா? நான்சி அக்கா பண்டி அண்ணா நீங்க யாரும் பயப்படாதீங்க. நான் இந்த கார்ல முன்னாடி ஸ்லோவா போயிட்டு இருப்பேன். நீங்க எல்லாரும் பின்னாடி வந்துருங்க சரியா? டே சிண்டு சொன்னா கேளு. அந்த கார்ல இடமே இல்ல. அங்க பாருங்க அவன் எப்படி நிக்க முடியாம எப்படி நின்னுட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு. மை காட் சிண்டு, எப்படி அந்த கார்ல நின்னுட்டு ஓட்ட முடியும்? நின்னுட்டே டிரைவ் பண்ணிட்டு போனா அதுக்கப்புறம் பிரேக் போட முடியாது சிண்டு, சொன்னா கேளு. நீ கவலைப்படாத லிலி. அவன் பண்ணிட்டு இருக்கிற வேலையில காரே ஸ்டார்ட் ஆகல பாரு, எப்படி நின்னுட்டு இருக்குன்னு பாரு. கார் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஓகே நான் பின்னாடி எல்லாரும் பத்திரமா வாங்க, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன்.
அட கடவுளே. சரி நான்சி, ரெட் வெல்வெட் சீக்கிரம் எல்லாரும் வந்து கார்ல ஏறுங்க வாங்க. அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலாம். ஐயோ உன் தம்பி சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு. லில்லி ரோஸ் சீக்கிரமா ஏறுங்கப்பா. பண்டி சீக்கிரமா போய் பாரு, அவன் என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். தம்பி நில்லுங்கப்பா. ஐயோ எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் பாதி பொருளை எடுக்காம போயிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஆசாசையா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும்னு கேட்டான். அதை இங்கேயே இல்லை வச்சுட்டு போயிருக்கான். ஒருவேளை திரும்பி வருவானா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வேற கடையை சாத்திட்டு போகணுமே. சரி, எடுத்து உள்ளே வச்சுட்டு கடையை சாத்திட்டு போவோம். வேணும்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கிட்டோம்.